ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். இனி சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் பண்ணிடுங்க, ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ இதை பண்ணுறதுக்கு எலும்பில்லாத சிக்கனாக 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கலாங்க. இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க. சிக்கன் வேகும்போது சிக்கனில் இருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும், அதனால கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. சிக்கன் நல்லா வெந்து வரணும். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கி சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ இந்த சிக்கன் பீஸை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதும் கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்தீங்கன்னா சிக்கன் தனித்தனியாக நூல் மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வருங்க. இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கை வச்சு நல்லா உதிர்த்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா இதை உதிர்த்தி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவே உதிர்ந்து வந்துடும். இப்போ எல்லா சிக்கனையும் உதிர்த்தி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி உதிர்த்தி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அதோட 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் இதோட மீடியம் சைஸ் பல்லாரியில் 2 பல்லாரியை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். பல்லாரியை வதக்கி எடுத்துக்கணுங்க. இதோடவே 2 மிளகாவை நீள வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன தக்காளியை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பல்லாரி தக்காளியை நல்லாலாம் வதக்கி எடுக்க வேண்டாங்க. நம்ம சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்தால் போதும். பல்லாரி தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம். சிக்கன் வேக வச்சுட்டு தண்ணி கொஞ்சமாக இருந்து பார்த்தீங்களா, அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த தண்ணி ஓரளவு வற்றி வர வரைக்கும் பல்லாரியையும் தக்காளியையும் வதக்கிக்கலாம். தண்ணி இந்த அளவு வற்றி வந்ததும் இதோட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே பல்லாரி தக்காளியோட சேர்ந்து வதங்கி வரட்டோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுங்க. இதோட இப்போ நம்ம உதிர்த்தி வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சிக்கனையும் சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ மசால் சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்திலேயே சிக்கன் எல்லாத்தையும் சைடில் ஒதுக்கிட்டு சென்டரில் மட்டும் கொஞ்சமாக இடம் விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 முட்டையை இதோட உடச்சி சேர்த்துக்கலாங்க. முட்டையை உடச்சி சேர்த்ததுமே இது மேலவே 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தக்கனவாறு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இதை இப்போது 1 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வேக விட்டுறலாங்க. முட்டை ஓரளவு வெந்து வந்துடும். முட்டை ஓரளவு வெந்ததும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாங்க. முட்டையை நல்லா ஒடிச்சிடக்கூடாது. முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக அதில் இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை ஒடியாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக மிக்ஸ் ஆகி அப்படியே வந்துடும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இனி சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.